அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் வந்து ரொம்ப கன்சர்னாக தான் இருக்குது. அதிகபட்சமாக 3 மேட்ச்சில் ஒரு டக் அவுட்டு. போன மேட்ச்சில் தான் ஒரு 15 ரன் வந்தது. அதுலேயுமே ஒரு 6 ஒரு 4 வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு பேட் பாலில் போனது. இல்லாட்டி அவரோட ஸ்கோர்னு பார்த்தா அவரோட சிங்கிள் டிஜிட்டில் தான் இருந்திருக்கும். மேபி நாளைக்கு பிளேயிங் லெவனில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? ஏன்னா சென்னைங்கும் போது ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே நினச்சோம் ஐபிஎல்ல சென்னையை அவங்க எடுக்கும்போது ஜடேஜாவை ராஜஸ்தானுக்கு ட்ரேட் பண்ணிட்டு சஞ்சு சாம்சனை சென்னை டீமுக்கு எடுக்கும்போது இவர் கேப்டனாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. மேபி ருத்ராஜ் கேக்வாதை வைஸ் கேப்டன் ஆக்கிட்டு இவரை கேப்டன் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக்லாம் கூட போணுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் அதுலேருந்து வரலை. ஆனால் சென்னையில் நடக்க போகிற மேட்சுங்கிறனால சஞ்சு சாம்சன் நாளைக்கு விளையாடுவாரா, சேட்டா அங்கே விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவை தாண்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஏன்னா அவங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அபிஷேக் சர்மாவோட கரண்ட் 1 இயர் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது அவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆரம்பத்தில் டார்கெட் செட் பண்ணி கொடுக்குறது, ஒரு பவர் பிளேயில் டார்கெட் செட் பண்ணி கொடுத்தது இது வரைக்கும் யாருன்னு பார்த்தா கில் கிடையாது. சஞ்சு சாம்சன் சம் மேட்சஸில் அடிப்பார். ஒரு கன்சிஸ்டண்டாக அடிச்சு வந்து அபிஷேக் சர்மா. அதனால் அவர் ட்ராப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. மேபி சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ட்ரை பண்ணிவிட்டு ஐபிஎல் எப்படி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு வந்து இசான் கிஷன் நம்பர் 3 இறங்குறாரோ அந்த மாதிரி திலக் வர்மாவுக்கு பதிலாக இவரை நம்பர் 3 ட்ரை பண்ணிவிட்டு திலக் வர்மாவை சூரியகுமாருக்கு அடுத்து 5th பிளேஸில் திலக் வர்மாவையும் 6th பிளேஸில் ஹர்திக் பாண்டியாவும் 7th பிளேஸில் ரிங்குக்கு பதிலாக இவரையும் இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சிவம் தூபை இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம்.